நினைச்ச இடத்துக்கு போறதுக்கும் நினைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கும் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திர இந்தியா, சுதந்திர நாடு. ஆனா சுதந்திரமா இருக்க முடியுதான்னு கேட்டா சுதந்திரம் கிடைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா உண்மையாலுமே நம்ம சுதந்திரமா இருக்கமானு கேட்டா இல்லை. பார்ஷியலா நம்ம ஒரு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் ரத்தம் சிந்தி போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப சுதந்திர நாட்டுல இருக்கும். இப்ப நம்ம நினைச்சதை போய் நம்ம சாப்பிட முடியுமா? நினைச்ச துணியை போட முடியுமா? நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. உங்களுக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நீங்கள் வேற கண்ட்ரியோ வேற ஏதோ சுற்றி பார்க்கறதுக்கோ போக முடியும். ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட முடியும். ஒரு நல்ல ஒரு துணி கடைக்கு போய் துணி எடுக்க முடியும். சுதந்திரம் இல்லை. ஃபினான்சியல் ஃப்ரீடம் இல்லை. ஃபினான்சியலாக உங்களுக்கு சுதந்திரம் என்ன கிடைக்கல. ஓகேங்களா? ஃபினான்சியல் உங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. அதாவது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காங்க. ஆனால் ஃபினான்சியலாக ஃப்ரீடம் கிடைக்கல. அதே மாதிரி டைம் ஃப்ரீடம். நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அங்கே ஆகணும், ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். டைம் ஃப்ரீடம் கிடையாது. நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா ஃபினான்சியல் ஃப்ரீடமும் டைம் ஃப்ரீடமும் இல்லை. டைம் ஃப்ரீடம் தான் நான் புரியுதா? கண்டிப்பா மண்டே நீங்க ஆஃபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் என் டைமுக்கு தான் வருவேன், நான் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அது உங்களுக்கு வேணும்னா டைம் ஃப்ரீடமும் ஃபினான்சியல் ஃப்ரீடமும் வேணும்னா எப்படி ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களோ, ஃப்ரீடம் கிடைக்கிறது சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் போராடி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்களோ, அது மாதிரி டைம் ஃப்ரீடமும் மணி ஃப்ரீடமும் வேணும்னா நம்ம போராடணும். நம்ம வேர்வை சிந்தணும், ரத்த சித்த வேணாம், உயிரெல்லாம் போயிடாது. டைம் கொடுக்கணும். நம்ம இந்த ஒரு டைம் ஃப்ரீடமும் மணி ஃப்ரீடமும் வேணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், போராடணும், வேர்வை சிந்தணும், உழைக்கணும். அப்படி பண்ணாதான் நமக்கு டைம் ஃப்ரீடமும் ஃபினான்சியல் ஃப்ரீடமும் கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன். நான் வெஸ்டேஜ் மூலமா என்ன ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரீடமும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்க வேணா போகலாம், எந்த ஆஃபீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. எந்த துணி கடைக்கு வேணா போகலாம், எந்த ஹோட்டலில் வேணா போய் என்னால் சாப்பிட முடியும். இப்போ நாளைக்கு நான் டூர் போகணும்னு நினைக்கிறேன்னா எங்க வேணா போக முடியும். கேரளா போக முடியும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஊர் போறேன், எங்கனாலும் என்னால் போக முடியும். நான் மண்டே ஆகணும், ஃப்ரைடே ஆகணும், இந்த ஆஃபீஸ்க்கு ஆகணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? ஹலோ, நெக்ஸ்ட் லைன்.